இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை, என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு அப்செட்டா இருக்க? வர்ஷினி ஏதாவது சொன்னாலா? இல்ல டாக்டர் ஏதாவது சொன்னாரா? இசை, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது சொல்லு. டாக்டர் எதுவும் சொல்லல. அப்ப வர்ஷினி என்ன சொன்னா? அத சொல்லு. என்னாச்சு? இல்ல, நம்ம ஏற்காடு போனப்போ வர்ஷினியும் ஏற்காடு வந்திருந்தால. ஆமா. அங்கேயே சம்பவமா? இல்ல, எனக்கு புரியல. நீ என்ன சத்தியத்தை குடோன்ல வச்சிருக்கியா? அப்படியே யாரு கேட்டாலும் வாரி வழங்குற? இல்ல விஷால், நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் புரிஞ்சுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அசோக் வர்ஷினி கல்யாண விஷயமா நீ எந்த பிரச்சனையும் பண்ண கூடாதுன்னு சொல்லிதானே அம்மா சத்தியம் கேட்டாங்க. அப்பவும் நீ சத்தியம் பண்ண. ஆமா. இப்போ வர்ஷினிக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு வர்ஷினிக்கு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்க. ஐயோ விஷால், அவ விஷத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிடல்ல கிடக்குறவ கிட்ட வேற என்ன பண்ண சொல்ற? இசை, நீ ஏன் அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணாத இசை. அங்க என்னடான்னா அம்மா கிட்ட அசோக்குக்கும் வர்ஷினிக்கும் நடக்க போற கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றேன். ஆனா இங்க வர்ஷினி கேட்கும்போது உனக்கும் ராகவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு அவகிட்ட ப்ராமிஸ் பண்றேன். இதுல எது நடக்க போகுது எனக்கு ஒண்ணும் புரியல இசை. ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாரு இசை, அதுவும் இல்லாம நீ அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணனா உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பதான் பாப்பாங்க இசை. அதுதான் அந்த ஸ்ரீஜாவோட பிளானும் கூட. அவசரப்பட்டு முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத. விஷால், இன்னைக்கு நான் பண்ணது முட்டாள்தனமா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போய்தானே ஆகணும். ஹே சாரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்ல எதுவும் சொல்லல. இங்க பாரு, நீ என்ன ஹர்ட் பண்றதுக்காக சொல்லலங்கிறது புரியுது. ஆனா எதுக்காக இவ்ளோ சத்தியம்? விஷால், எனக்கு ராகவும் வர்ஷினியும் இந்த வீட்ல கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் முக்கியம். அந்த ஸ்ரீஜாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும். அதான், அதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். அப்ப அம்மா கேட்டாங்கல்ல, எதுக்கு ப்ராமிஸ் பண்ண? ஐயோ, அவங்க என்கிட்ட கேட்கும்போது வேற என்னால என்ன பண்ண முடியும் விஷால்? விஷால், இந்த வார்த்தைக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன இசை, இப்ப என்ன குத்தி காமிக்கிறல நீ? சொல்லு. இல்ல இல்ல, அது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நான் ஒன்னு குத்தி காட்டல. அசோக்குக்கு வர்ஷினிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற அத்தைய என்னால கட்டுப்படுத்த முடியாது. அதே நேரம் எனக்கு என் தங்கச்சிய ராகவோட சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். இசை, நான் என்ன சொல்ல வரேங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. விஷால், நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள வர்ஷினி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அப்படி நடந்துட்டா சந்தோஷமா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் விஷால். எனக்கு இதுதான் முக்கியம்.